14 வயது பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 35 வயது இன்ஸ்டா பிரபலத்தை போலீசார் கைது செய்துள்ளனர். 3 பிள்ளைகளின் தந்தை இன்ஸ்டாகிராமில் செய்த சித்துவேலையின் பின்னணி குறித்த ஒரு செய்தி தொகுப்புடன் தந்தி டிவியின் 10 மணி பரபரப்பு செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் சந்திப்போம் நாளை இரவு 10 மணிக்கு. நன்றி, வணக்கம். பட காட்சியை அப்படியே ரீக்ரியேட் செய்து ஆக்ஷன் ஹீரோவாக ரீல்ஸ் போடும் இந்த இன்ஸ்டா பிரபலம் ஒரு போக்சோ குற்றவாளி. ஸ்கிரீனில் ஹீரோவாக நடித்த இந்த இன்ஸ்டா பிரபலம் ரியலில் பக்கா வில்லனாக மாறி பள்ளி சிறுமியை பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். வயதில் 3 பிள்ளைகளுக்கு தந்தையாக இருக்கும் இந்த செலிபிரிட்டி 14 வயது சிறுமியிடம் கல்யாண ஆசை காட்டி இப்படி ஆபாச வேலையில் ஈடுபட்டுள்ளார். அரை மில்லியன் ஃபாலோயர்களை வைத்திருக்கும் இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் போக்சோ வழக்கில் கைதான கதையை தெரிந்து கொள்ள விசாரணையை தொடங்கினோம். லாங் ஹேர், ஃபேர் டோன், பிரெஞ்ச் பியர்ட் என மாசாக போஸ் கொடுக்கும் இவர்தான் கேரளாவின் பிரபல இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் முகமது சாலி. கேரள மாநிலம் காசர்கோட்டை சேர்ந்தவர். 35 வயதாகும் இவருக்கு திருமணமாகி 3 பிள்ளைகள் உள்ளனர். இவர் ஷாலு கிங், ஷாலு காசர்கோட் போன்ற பெயர்களில் இன்ஸ்டா பேஜ் மற்றும் யூடியூப் சேனல்களை நடத்தி வருகிறார். ஆரம்பத்தில் சினிமா பாடல்களுக்கும் வசனங்களுக்கும் வாயசைத்து ரீல்ஸ் போட்டு ஃபேமஸ் ஆனார். ரீல்ஸ் வீடியோக்கள் கொடுத்த வளர்ச்சியில் சலூன் கடை முதல் ரியல் எஸ்டேட் வரை பல ப்ரமோஷன்களை செய்து காசு பார்த்தார். பின் நண்பர்களுடன் சேர்ந்து சொந்த முயற்சியில் காமெடி கண்டென்ட் வீடியோக்களை போட்டு செலிபிரிட்டியாக உருவெடுத்தார். இதனால் இன்ஸ்டாவில் 1/2 மில்லியன் ஃபாலோயர்களையும் யூடியூபில் 6 லட்சம் சப்ஸ்கிரைபர்களையும் வைத்துள்ளார். இவருக்கு லேடி ஃபேன்ஸ் அதிகம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஃபேன் பேஸ் வழியாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கோழிக்கோடு அருகே கோயிலாண்டி பகுதியை சேர்ந்த 14 வயது பள்ளி மாணவியுடன் இன்ஸ்டாகிராம் மற்றும் ஸ்னாப் சாட்டில் ஷாலிக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. நாளடைவில் அந்த பழக்கம் இருவர்களுக்கிடையே நெருக்கத்தை அதிகரித்திருக்கிறது. இதனால் சிறுமிக்கு காதல் வலை விரித்து திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறியிருக்கிறார் ஷாலி. இதனைத் தொடர்ந்து சிறுமியை பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று அடிக்கடி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் இந்த விஷயம் சிறுமியின் பெற்றோருக்கு தெரிந்து அதிர்ந்து போயிருக்கிறார்கள். உடனே இது குறித்து கோயிலாண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். புகாரின் பேரில் போலீசார் முகமது ஷாலி மீது போக்சோ பிரிவில் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். இது குறித்து அறிந்த அவர் துபாய்க்கு தப்பி சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்வதற்காக போலீசார் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்தனர். ஆனால் அவரது தரப்பிலிருந்து எந்த பதிலும் இல்லை. இந்த நிலையில் முகமது ஷாலி துபாயிலிருந்து விமானம் மூலம் மங்களூரு வருவதாக கோயிலாண்டி போலீசுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் விரைந்து சென்று மங்களூரு விமான நிலையத்தில் வைத்து முகமது ஷாலியை கைது செய்தனர். தொடர்ந்து கோயிலாண்டி காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினார்கள். அதில் ஷாலி சிறுமியை ஏமாற்றி சீரழித்தது உறுதியானது. விசாரணை முடிவில் முகமது ஷாலியை போலீசார் கோழிக்கோடு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். 14 வயது சிறுமியை 35 வயது இன்ஸ்டா பிரபலம் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை காட்டி பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் கேரளாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.